வணக்கம். நமது மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை தொகுத்து வழங்க இருக்கின்றோம். இந்த அதிரடி கருத்து கணிப்புகள் மீடியா மற்றும் அதனுடன் இணைந்து ரஞ்சித் அவரது டீம் சுவாசா அனலிட்டிக்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த கருத்து கணிப்பை வெளியிட இருக்கின்றோம். இந்த கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் பெரிய அரசியல் மாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியமான முடிவாக இருக்கும். 2 பெரிய கட்சிகளுக்கு இது ஒரு அதிர்ச்சியான முடிவாக இருக்கும். ஏன்னா இந்த 2 பெரிய கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கின்றன. திமுக தலைமையில் மு.க.ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சார்பாக 2வது பெரிய கட்சியும் 2 பெரிய கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது அதற்கான மாற்றாக ஒரு கட்சி கண்டிப்பாக இந்த தமிழக தேர்தலில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட சந்தித்து நம்ம நேருக்கு நேர் அவங்களோட நடத்தின கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. இவர்களுக்கு மட்டுமல்ல, 3வதாக ஒரு பெரிய கட்சி நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய கட்சியும் இதில் கொஞ்சம் பாதிப்பை சந்திக்கும் அப்படிங்கிறதே இந்த கருத்து கணிப்பு நமக்கு சொல்லுது. இளைய வாக்காளர்களோட ஓட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் சீமானிடம் மட்டுமே சென்று கொண்டிருந்தது. தற்போது அது புதிய அரசியல் தலைவருக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆனாலும் சீமானுக்கு கொள்கை ரீதியாக இளைஞர்களுடைய ஆதரவு இப்பொழுதும் குறையவில்லை. இளைய தளபதி விஜய் சினிமாவில் சாதித்தது போல் அரசியலிலும் சாதிப்பாரா என்பது தேர்தல் முடிவுகளே நமக்கு சொல்லும். 234 தொகுதிகளிலும் மக்களை நேரடியாக சந்தித்து 1000 சாம்பிள்ஸ் அவர்களிடம் எடுக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களிடம் 7 கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த 7 கேள்விகளிலும் மக்களின் பதில் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பை நாங்கள் வழங்கியுள்ளோம். 7 கேள்விகள் என்பது: முதல் கேள்வி, தற்போதைய ஆளுங்கட்சி எப்படி செயல்படுகின்றது? 2வதாக, உங்களுக்கு மாற்றம் தேவையா? 3வதாக, அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதும் நன்மை கிடைத்துள்ளதா? 4வதாக, உங்கள் பகுதியில் வளர்ச்சி எப்படி இருக்கின்றது? 5வதாக, தற்போதைய எம்எல்ஏ எவ்வாறு செயல்படுகிறார்? அதன் மூலம் உங்கள் தொகுதி மக்கள் திருப்தி அடைந்து உள்ளார்களா? 6வதாக, கடந்த தேர்தலில் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள்? 7வதாக, வாக்களிக்கும் முன் கூட்டணியை நீங்கள் கருத்தில் கொள்வீர்களா என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டு அதை உங்களிடம் தொகுத்து வழங்க உள்ளோம். நீங்கள் தொடர்ந்து மீடியாவை பின்தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். அடுத்தடுத்து தொகுதி வாரியான கணக்கெடுப்புகளை உங்களிடம் நாங்கள் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் எங்களது சேனலை தொடர்ந்து பின்பற்றவும். நன்றி.